இவங்க இப்போ நம்ம பார்த்தோம்னா தராசு என்ன ஆயிடுச்சுன்னா சமமாயிருச்சு. இந்த பக்கமும் சமமாக இருக்குது, இந்த பக்கமும் சமமாக இருக்குது. அதனால் நம்ம தீர்ப்பு வந்து மேடமே ரொம்ப மிரட்டிட்டு போயிட்டாங்க, கொஞ்சம் பயமாக இருக்குது. இப்படி ஆண்களும் பெண்களும் ரெண்டு பேருமே சொல்லலாமா? எனக்கு மனசு வராது. இப்போ இந்த மறுபடியும் இந்த ஆண்கள் தட்டில் ஒரு 4 பாயிண்ட் இதில் போடுறேன். இப்படி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இன்னொரு 5 நிமிஷத்தில் முடிச்சிடுறேன். இந்த தென்காசியில் காசி விஸ்வநாதர் கோயில்னு ஒன்று இருக்குது. இந்த கோயிலை கட்டினவர் பராக்கிரம பாண்டியன்கிற மன்னன். 1455 ஆண்டு இதை கட்ட தொடங்கினார். இந்த கோயிலில் அந்த கல்வெட்டில் அவர் சொல்லியிருக்கிற ஒரு செய்தி என்னன்னா, இந்த திருக்கோவிலில் ஒரு செங்கல் பழுதடைந்தாலும் அந்த செங்கலை எவன் ஒருவன் செப்பனிடுகிறானோ அவனுடைய பாதத்தை என் தலையில் வைத்து போற்றுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கார். அந்த அளவுக்கு அந்த கோயில் மேலே அவருக்கு ஒரு ஈடுபாடு. ஒரு ராஜாவே இந்த அளவுக்கு ஒரு பக்தியாக ஈடுபாடாக இருந்திருக்காரு அப்படிங்கிறத இதன் மூலம் நாம் பார்க்குறோம். இந்த கோயிலில் சமீபத்தில் நான் போகிற ஒரு வாய்ப்பு எனக்கு கிடச்சிது. இந்த திருத்தலத்தில் ஒரு சிறப்பு என்னன்னா, நாம் உள்ளே நுழையும் பொழுது காற்று நம்ம முதுகு பக்கம் உள்ளே தள்ளும். அதே போல் கோயிலிருந்து வெளியே வரும் பொழுது காற்று நம்ம பின்பக்கம் இருந்து வெளியே தள்ளும். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு அமைப்பு உடையது இந்த கோயில். இந்த பராக்கிரம பாண்டியனுடைய உற்சவர் சிலையை, அந்த மன்னனுடைய சிலையை உற்சவராக செஞ்சு அதை கோயில் கருவறையில் காசி விஸ்வநாதர் கிட்ட வச்சுருக்காங்க அப்படிங்கிறது ஒரு சிறப்புக்குரியது. அதாவது அந்த பக்தியில் சிறந்த அந்த மன்னனை இறைவனோடு ஒன்றாக ஆக்கியிருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் இதிலிருந்து நாம் தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு செய்தி. இன்னும் அந்த பராக்கிரம பாண்டியனுக்கு அந்த கோயிலில் மரியாதை செய்துவிட்டு தான் பிறகு பூஜைகள்லாம் நடைபெறுகிறது என்று சொல்கிறார்கள். இந்த திருக்கோயிலுக்கு இப்பொழுது திருப்பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. எனக்கு அதை பார்த்த உடனே அந்த மன்னன் சொன்னது தான் ஞாபகம் வந்தது. ஒரு செங்கல் பழுதடைந்தாலும் எவன் செப்பனிடுகிறானோ அப்படிங்கிறது மாதிரி இத்தனையே பழுதடைந்த இந்த கோயிலை மறுபடியும் சீரமைக்கிறாங்கன்னு சொல்லும் பொழுது எவ்வளவு ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு செய்தி, ஒரு நிகழ்வாகும் என்று எனக்கு தோன்றுகிறது. அதே போல் இன்னும் இப்போ நாம் அதுக்கு பிறகு வந்த தஞ்சை பெரிய கோயில் கட்டின ராஜராஜ சோழன் பற்றி நம்ம பார்க்கலாம். தஞ்சை பெரிய கோயில் கட்டினது யாருன்னு நமக்கெல்லாம் தெரியும், ராஜராஜ சோழன். அந்த கோயிலை கட்டிய தலைமை சிற்பியோடைய பேர் குஞ்சரமல்லன்கிற பேர். ராஜராஜ சோழன் என்ன பண்ணுறார் அப்படின்னாங்க, இதுதான் ஒரு பெரிய சிறப்பு. இந்த உலகத்தில் என்னுடைய பெயர் நிலைத்து நிற்கும் வரையில் இப்படிப்பட்ட ஒரு கோயிலை கட்டிய தங்களுடைய பெயரும் நிலைத்து நிற்க வேண்டும், அதற்காக என்னுடைய பெயரையே உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று கூறி குஞ்சரமல்லன் ராஜராஜ பெருந்தச்சன் அப்படிங்கிற ஒரு பெயரை அவர் கொடுத்தாரு. அது இன்னும் அந்த கல்வெட்டுகளில் இருக்கிறத நாம் பார்க்குறோம். அப்போ ஒரு மன்னன் இந்த அளவுக்கு ஆன்மீகத்தில் இருந்திருக்காரு அப்படின்னு நாம் சொல்லலாம். அதுக்கு அடுத்தது, சரி இதெல்லாம் பழைய கதையை சொல்கிறீங்களே அப்படின்னா, இப்போ மருது சகோதரர்கள் காளையார் கோயில் மேலே மிகவும் ஒரு பெரிய மரியாதையும் அந்த அன்பு வைத்திருந்தார்கள். காளையார் கோயிலில் வெள்ளையர்கள் பிடிக்க முடியலை மருது சகோதரர்களை. அப்போ உடனே ஒரு அறிக்கை என்ன கொடுக்குறாங்கன்னா, நீங்கள் சரணடையாவிட்டால் காளையார் கோயிலை பீரங்கி வைத்து இடித்து தரைமட்டமாக்குவோம் சொன்ன உடனே தங்களுடைய உயிர் போனாலும் பரவாயில்லை என்று சொல்லிவிட்டு காளையார் கோவிலை காப்பதற்காக சரணடைந்து தூக்கு மேடை ஏறினார்கள். அப்படிப்பட்ட அந்த ஆன்மீகத்தில் சிறந்தவர்கள் இருக்கிறார்கள். அதனால் ஆண்களுடைய பக்தி அப்படிங்கிறதும் பெரிய அளவில் போற்றத்தக்கது. அதை விட இதெல்லாம் பழசாக சொல்லிகிட்டு இருக்கீங்களே, இப்போ என்ன இருக்குது,
அப்படின்னு பார்த்தா அப்துல் கலாம் ஐயா அவருடைய வாழ்க்கையில் நடந்ததை அவரே சொல்கிறார். நிறைய பேட்டிகளில் அந்த கருத்தை அவர் வலியுறுத்தி சொல்லியிருக்கு. அப்துல் கலாம் ஐயா அவர்கள் விமானப்படை பைலட் தேர்வில் தோல்வி அடைஞ்சிட்டார். அதாவது அகில இந்திய அளவில் இவர் 9வது இடம் வந்தார். ஆனால் முதல் 8 பேருக்கு தான் அந்த பைலட்டாக தேர்வு செஞ்சாங்க. இவர் ரொம்ப விரக்தி அடைஞ்சிட்டார். ரொம்ப மனம் சோர்வுற்று அப்படியே ரிஷிகேஷில் போயிட்டுருக்காரு அந்த மலையில். அங்கே சுவாமி சிவானந்தர் ஆசிரமத்தில் உட்கார்ந்து தன்னுடைய சீடர்களுக்கெல்லாம் அறிவுரை சொல்லிகிட்டு இருக்கார். அப்போ இவரை பார்த்த உடனே, அப்துல் கலாம் ஐயாவை பார்த்த உடனே சுவாமி சிவானந்தர் இங்கே வா அப்படின்னு கூப்பிட்றாரு. ஏன் வந்து சோகமாக இருக்க அப்படின்னு கேட்குறாரு. உடனே இவர் நடந்ததை சொல்கிறாரு. அப்போ சுவாமி சிவானந்தர் சொல்கிறாரு, நீ படைக்கப்பட்டதன் நோக்கம் பைலட் ஆவதற்காக அல்ல. நீ படைக்கப்பட்டதன் நோக்கம் வேறு ஒரு காரணத்திற்காக நீ படைக்கப்பட்டிருக்கிறாய். எனவே அதை நோக்கி நீ முன்னேறு, துன்பத்திற்கு துன்பம் கொடு என்று என்னிடம் சொன்னார். அதுதான் என் வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பு முனையாக இருந்தது என்று அப்துல் கலாம் ஐயா அவர்கள் சொல்வார்கள். அதாவது அப்துல் கலாம் ஐயா இவரையே தன்னுடைய வாழ்வில் மறுமலர்ச்சியை ஏற்படுத்தியவர், இவரே என் குரு என்று சொல்லும் அளவிற்கு இருந்தவர் சுவாமி சிவானந்தர் என்பது ஒரு அப்துல் கலாம் ஐயாவுக்கு குருவாக இருக்கக்கூடியவர் ஒரு சுவாமி சிவானந்தா, அவர் ஒரு ஆண்மகன். அடுத்தது இப்போ கடைசியாக நான் நிறைவுக்கு வரேன். இதெல்லாம் இருக்குங்க. இங்கே எல்லாம் பெண்கள் வந்திருக்கிறீங்க, இவ்வளவு பேர் பெண்கள் இருக்காங்க, அதனால ஆன்மீகத்தில் சிறந்தவங்க எல்லாம் சொல்கிறேன். நான் ஒரு கேள்வி கேட்குறேன். ஆண்கள் பார்த்துட்டு நீங்கள் சமையல் தான் பண்ணணும், நீங்கள் வந்து எனக்கு சுகர் இருக்குது, கோயிலுக்கு போகக்கூடாது, நீங்கள் இங்கே தான் இருக்கணும்னு வர முடியுமா? நான் கேட்குறேன். உண்மையை சொல்லுங்கள். அவங்க உங்களுக்கு அனுமதி கொடுக்குறாங்கல்ல ஆண்கள், நீங்கள் போயிட்டு வாங்க, புண்ணியத்தை சேர்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆண்கள் அனுமதி கொடுக்கறதுனால நீங்கள் வந்திருக்கிறீங்க. இறுதியாக நான் ஒன்று சொல்கிறேன். இன்னைக்கு இந்த ராமநவமி இவ்வளோ சிறப்பாக நடக்குதுன்னா அதுக்கு காரணம் கோவில் நிர்வாகிகள். இந்த 5 நாள் இவங்க படுற கஷ்டம் எவ்வளவு 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 வேலை. இந்த 5 நாள் மட்டும் இல்லைங்க, 2 மாதத்துக்கு முன்பாக இருந்து இந்த பணியை தொடங்கிட்டாங்க. என்னென்ன பணிகள் பண்ணுறது, எப்படி நடத்துறது, என்ன செய்கிறது, அவ்வளவு கஷ்டப்பட்டு இதை நம்ம மறுக்க முடியுங்களா? நம்ம வந்தோம், கோயிலில் கியூவில் நிற்கிறது கூட நம்மளால் பொறுமை இல்லை, நடுவில் பூந்து சாமி கும்பிட்டு 10 நிமிஷத்தில் போயிடுறோம். ஆக விவேகானந்தர் சொன்னது ஆன்மீகம் அப்படின்னா 2, ஒன்று துறவு, இன்னொன்று தொண்டு. அந்த அடிப்படையில் பக்தி வேறு, ஆன்மீகம் வேறு. இப்போ என் தராசில் இப்போ என்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கடைசியாக நான் இப்போ தீர்ப்பு சொல்ல போகிறேன். என்னுடைய தீர்ப்பை நான் இப்படி சொல்லாமான் இருக்கேன். பக்தி வேறு, ஆன்மீகம் வேறுங்கிறது என்னுடைய சிந்தனை, என்னுடைய நோக்கம். அதில் பக்தியில் சிறந்தவர்கள் பெண்களே, அது ஒன்றும் சந்தேகம் இல்லை. உங்ககிட்ட பக்தி இருக்குது, இல்லைன்னு சொல்ல. கடவுள் மேலேயும் பக்தி இருக்குது, கணவன் மேலே பக்தி இருக்குது, எல்லாத்து மேலேயும் அன்பு இருக்குது. அன்பு தான் பக்தி, இல்லைன்னு சொல்ல. ஆனால் ஆன்மீகம்ங்கிறது அதையும் தாண்டியது. அந்த ஆன்மீகத்தில் அதிக ஈடுபாடு உடையவர்கள் ஆண்களே என்று சொல்லி தீர்ப்பு சொல்லி இந்த பட்டிமன்றத்தை நிறைவு செய்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பட்டிமன்றத்தை நம்ம கேட்டோம். ஆன்மீகத்தில் பெரிதும் ஈடுபாடு உடையவர்கள் ஆண்களே பெண்களே என்ற தலைப்பிலே நடந்தது. இதில் வந்து ரொம்ப சிறப்பான செய்திகள்லாம் சொன்னாங்க, நிறைய செய்திகள் சொன்னாங்க, அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஆக ஒரு முடிவு கூட நல்ல முடிவு தான் சொல்லியிருக்காரு, ஒன்றும் குறைவில்லை. அதனால அவங்களும் அதை பெருமையோட அன்போட மதிப்போடு ஏற்றுக்கொள்வார்னு நினைக்கிறேன். ஏற்றுதான் ஆகணும். அவர்களுக்கு மிகவும் சிறப்பாக எல்லோரும் பேசினாங்க. அவர்களுக்கு கோயில் சார்பாகவும் பக்தர்கள் சார்பாகவும் மரியாதை செய்யப்படுகிறோம். நடுவர் அவர்கள், பேராசிரியர், முனைவர், கவிஞர், கலைஞர் காக்கி முருகானந்தம் அவர்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறார். அடுத்ததாக திரு யோசா ராஜேந்திரன் அவர்கள் அன்பு பரிசு 1. கவிஞர் திரு யோசா ராஜேந்திரன் அவர்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறது. அடுத்ததாக சிந்தனை கவி அன்பு பரிசு. அடுத்ததாக சிந்தனை கவி திரு சு சங்கர் அவர்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறது. அந்த 2 பேருக்கும் கொடுத்துருங்க சார்.
அந்த இருவருக்கும் ஒரு அன்பளிப்பு பக்தர் சார்பாக. மைதிலி தாமோதரன் வாங்கம்மா, மேடைக்கு வாங்க. திருமதி மைதிலி தாமோதரன் மெதுவாக வாங்க மேடைக்கு. தம்பி பிடிச்சிட்டு ஏறுங்க. அவருக்கு என்ன திரு மைதிலி தாமோதரன் அவர்கள் பெண்களுக்கு, அதாவது கவிமதி திருமதி எஃப் ரோசலின் தீபா அவர்களுக்கும் கவிதாவரகை திருமதி எஸ் சிவகாமி அவர்களுக்கும் பொன்னாடை போர்த்தி கௌரவம் செய்கிறார்கள். கவிமதி திருமதி கவிதாவரகை திருமதி எஸ் சிவகாமி அவர்களுக்கு இந்த பொன்னாடை போர்த்தி கௌரவம் செய்யப்படுகிறது கோவில் சார்பாகவும் பக்தர் சார்பாகவும். அடுத்ததாக கவிமதி திருமதி எஃப் ரோசலி தீபா அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவம் கொடுக்கிறது, அன்பு பரிசு கொடுக்கப்படுகிறது. சரி, பிரசாதருக்கு எல்லாம் வாங்கிட்டு போங்க. நாளைக்கு காலையில் கல்யாணங்க, திருக்கல்யாணம் 8:30 மணிக்கெல்லாம் வந்து சங்கல்பம் பண்ணணும். முடிஞ்ச உடனே இந்த மேடையில் திருக்கல்யாணம் 12 மணிக்கு முடியும். முடிஞ்ச உடனே உள்ள பிரசாதங்கள் இருக்கு. தொடர்ந்து அந்த பணக்கட்டின ரசீது வந்து கொடுத்துட்டு ஒரு அன்பு பை, பிரசாத பை வாங்கிட்டு போகணும். மறந்துடாம